என்ன தேவையானி இதெல்லாம்? உன் பையனும் இந்த ஜானவியும் இதுக்கு முன்னாடி லவ் பண்ணிட்டு இருந்தாங்களா? கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சாங்களா? இவ்வளவு பெரிய ரகசியத்தை மறைச்சு எங்களையே ஏமாத்தலான்னு பாத்தீங்களா? ஐயோ அதெல்லாம் இல்ல அண்ணி. இந்த மனுஷன் அறிவில்லாம ஏதோ வளர்றா. அவ ஒண்ணு அறிவு இல்லாம வளரல தேவயானி. எங்களுக்கு புரிய வைக்கணும்னு மனிஷா கடவுள் ரூபத்துல வந்திருக்கா. இப்பதான் எங்களுக்கு ரொம்ப நல்லாவே புரியுது. கல்யாணம் ஒருத்தி கூடயும் குடும்பத்தை இன்னொருத்தி கூடயும் நடத்தலான்னு நினைச்சானா உன் பையன்? அம்மா, இந்த கல்யாணம் மட்டும் நடந்திருந்தா நம்ம எல்லாருக்கும் பாண்டியராஜன் நடிச்ச தாய்க்குளமே படத்தை போட்டு காட்டியிருப்பான் இந்த விவேக். இப்பவும் அதைத்தானே செய்யறான். கோவில்ல உன் கூடயும் பின்னாடி ஜானு கூடயும் இருந்து ஷார்ட் பிலிமே காட்டிட்டான்ல. ஐயோ அது இல்ல அண்ணி. சிச்சி வாய மூடு. இவ்வளவு கேடு கட்டவளா இருக்க. ஏய், வார்த்தைய அளந்து பேசு. போங்க போங்க. இப்படிப்பட்ட ஒரு கேடு கேட்ட சம்மந்தம் எங்களுக்கும் வேண்டாம். என்ன சித்தி இதெல்லாம்? அவங்க ஒரு வார்த்தை திட்டினதுக்காக நாமளும் திட்டணுமா? நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருக்கலாம்ல. போனா போகட்டும் மித்ரா. இந்த மாதிரி கேவலமான ஆட்களோட சம்மந்தம் வச்சுக்கிறத விட வியாசகம் கேட்கறவங்க கூட சம்மந்தம் வச்சுக்கிறது எவ்வளவோ மேலு. இனி இந்த விஷயத்தை பத்தி யாரும் பேசாதீங்க. சித்தி, ஆண்டி, நீங்க கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா? வேப்பல உன்னால என்ன செய்ய முடியும்னு கேட்டா, ஒரு தடவை என்ன வாயில போட்டு பாரு, உன் வாய கசக்க வச்சு உன்னை வாந்தி எடுக்க வைப்பேன்னு சொல்லிச்சான். வாய கட்டுப்படுத்து நான் சொன்னனா இல்லையா? இப்படி வாய திறந்து என் மான மரியாதை எல்லாத்தையும் கெடுத்துட்ட. உன் வாய கட்டுப்படுத்திக்கோன்னு 600 தடவை சொல்லிட்டேன். நாக்கு நாட்டியம் பண்ற அளவுக்கு நீ பேசிட்ட. நினைச்சு பார்த்தா நடந்ததெல்லாம் ஒரு மிராக்கிள் மாதிரி இருக்கு பெரியப்பா. உனக்கு ஒன்னு சொல்லட்டா விவேக்? அர்ஜுனன் குறிப்பாத்து அம்ப விட்டான்னா அந்த ஆகாயமே தலை வணங்கி மழை பெய்ய ஆரம்பிக்கும். குறிப்பாத்து விடுற அம்பு எவ்வளவு சிறந்ததோ, குறிப்பாத்து அம்பு விடுறவன் கூட அதே அளவுக்கு அவ்வளோ சிறந்தவன். அப்பதான் அற்புதங்களும் நடக்கும். இன்னைக்கு என் மருமக லக்ஷ்மி கூட அந்த அர்ஜுனன் மாதிரி பவர்ஃபுல்லான அம்ப விட்டு ஒரு அற்புதத்தை ஏற்படுத்தியிருக்கா. அதனால்தான் இன்னைக்கு உங்க 2 பேரோட முகத்திலையும் சந்தோஷம் தாண்டவம் ஆடுது. என்ன மாமா, நான் செஞ்ச ஒரு சின்ன வேலைய பெரிய விஷயம் மாதிரி புகழ்ந்து தள்ளுறீங்க. இல்ல லக்ஷ்மி, நீ களத்துல இறங்குனதும் பாதி வேலை முடிஞ்சிருச்சுன்னு நான் நினைச்சேன். நான் நினைச்சத நீ உண்மையாக்கிட்ட. சடனா என்னோட மனசுல இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி எனக்கு தோணுது. தேங்க் யூ so much அக்கா. அண்ணி, என் சைடுல இருந்து உங்களுக்கு பிக் தேங்க்ஸ். அண்ணி செய்ய வேண்டிய விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்கு. எங்க கல்யாணத்தை அப்புறம் பாத்துக்கலாம். மாம்க்கு இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா அவங்க கல்யாணத்தை பத்தி கொஞ்ச நாளைக்கு யோசிக்க மாட்டாங்க. அதனால நானும் ஜானுவும் இப்பவே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கல. இது எல்லாத்த விட முக்கியமா அண்ணி அவங்களோட டாஸ்கை வெற்றிகரமா முடிச்சா போதும். அக்கா, டாஸ்க்னு சொன்னோனே ஞாபகம் வருது. நாளைக்கு நீங்க மிகப்பெரிய டாஸ்கை எதிர்க்க போறீங்க. என்ன ஜானு அது? நாளைக்கு ஜெயம்மா சார் ப்ராஜெக்ட்ஸ பத்தி பிரசன்டேஷன் கொடுக்கறதுக்காக பெரிய பெரிய பிசினஸ்மேன்ஸ் எல்லாருமே வராங்க. அதுல மித்ரா மாமாவும் அர்ஜுனும் கூட இருக்காங்க.
அந்த ப்ராஜெக்ட் வேற யாருக்கு கொடுப்பாங்க? மித்ரா அண்ணனுக்கு தானே. டேய், இப்படி குடும்பத்துக்கும் சொந்தத்துக்கும் கட்டுப்பட்டு மத்தவங்க தான்டா ப்ராஜெக்ட்லாம் கொடுப்பாங்க. ஆனா என் மருமக அப்படி செய்ய மாட்டா. இந்த விஷயத்துல அவளுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பா இருக்கும். இங்க பாருங்க, ஜெயமார் சாரோட பியூட்டிஃபுல் ப்ராஜெக்ட்டுக்காக நான் எவ்வளோ எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன். அதை அடையறதுக்காக நான் எவ்வளோ முயற்சி பண்ணிட்டு இருக்கேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். இவ்வளோ நாளா நான் கண்டுட்டு இருந்த ஒவ்வொரு கனவையும் நினைவாக்குறதுக்காக நீங்களும் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க. கடுமையாக உழைச்சு என்னை ஜெயிக்க வச்சிங்க. இப்போ கூட அதே மாதிரி ஜெயிக்க வைப்பீங்கன்னு நான் நம்புறேன். எஸ் சார், நாங்கள் எல்லாரும் உங்க கூட தான் இருப்போம். கண்டிப்பா இந்த ப்ராஜெக்டை நம்ம ஜெயிக்கிறதுக்காக கடுமையாக உழைப்போம். தேங்க்யூ வெரி மச். யாரும் காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. பிரசன்டேஷனுக்கு என்ன வேணுமோ அதை பாருங்க. ஓகே சார். உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனா உங்களோட தோள்கள்ல மட்டும் நிறைய சுமைகளை நீங்க சுமந்துக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாரு ஜானு, இந்த மாதிரி ஒரு நிலைமை வரும்னு நான் ஜெயமார் சார் கிட்ட இருந்து இந்த ப்ராஜெக்டை வாங்கும் போதே எனக்கு தோணுச்சு. எது என்ன ஆனாலும் சரி, நான் கொடுத்த வாக்குக்கு கட்டுப்பட்டு இருப்பேன். ஜெயமார் சாரோட நம்பிக்கைய வீணாக்காம நான் காப்பாத்தியே ஆகணும். அதனால நான் இப்போ பிரசன்டேஷன்ல யாருது நல்லா இருக்கோ அவங்களுக்கு தான் இந்த ப்ராஜெக்டை கொடுக்க போறேன். உன்னை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது தெரியுமா அர்ஜுன்? வராத மழைக்காக கொடை எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. வாட் டு யூ மீன்? ஐ மீன், உனக்கு கிடைக்காத ப்ராஜெக்டுக்காக கையில் ஒரு லேப்டாப்பை தூக்கிட்டு வந்திருக்க பாரு. உன்னை பார்க்கறதுக்கே ரொம்ப ஃபன்னியா இருக்கு. மித்ரா, உன் வெகுளித்தனத்தை பார்த்து எனக்கும் சிரிப்பு வருது. வாட் டு யூ மீன்? ஒரு சில நேரங்கள்ல மழை வருதா இல்ல புயல் வருதான்னு யாருக்கும் தெரியாது மித்ரா.